வழக்கமா சிவாஜி அவர்களோட படம் சோகமா தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல காமெடி படங்கள்லயும் அவர் நடிச்சிருக்காரு. அந்த வரிசையில கலாட்டா கல்யாணம் மட்டும்தான் பலருக்கும் நினைவுக்கு வரும். அப்புறம் பலே பாண்டியா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, ராஜா ராணி, கோட்டீஸ்வரன், சபாஷ் மீனா, மூன்று தெய்வங்கள், சுமதி என் சுந்தரி, அன்பே ஆருயிரே, யமனுக்கு யமன், இப்படி நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் அஞ்சல் பெட்டி 520. நடிகர் திலகத்தின் வெற்றி படங்களின் வரிசையில் அஞ்சல் பெட்டி 520 அப்படின்ற திரைப்படம் 1969ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பாரத் மூவிஸ் நிறுவனத்தின் சார்பில் என் வாசுதேவ் மேனன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அஞ்சல் பெட்டி 520 இயக்குனர் TN பாலு நாடகமாக போட்டு அதுக்கப்புறம் இவர் இயக்கத்திலேயே படமானது. இயக்குனர் TN பாலு அவர்கள் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் இது. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை முதன் முறையாக இயக்குனாரு TN பாலு அவர்கள். இயக்குனர் TN பாலு மற்றும் இசையமைப்பாளர் R கோவர்த்தனம் முதல் முறையாக இணைந்த திரைப்படம். இயக்குனர் TR ராமண்ணா கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர். இவர் ஒரு ஜனரஞ்சக இயக்குனர். சிவாஜி அவர்கள் நடித்த அஞ்சல் பெட்டி 520, ரவிச்சந்திரன் நடித்த மீண்டும் வாழ்வேன், கமலஹாசன் நடித்த உயர்ந்தவர்கள் படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இயக்கியும் இருக்காரு. ஜெய்சங்கர் நடித்த மனசாட்சி கதை வசனம் எழுதியதுடன் இயக்கியும் இருக்காரு. மேஜரோட கம்பெனியில பொறுப்பான பதவியில வேலை செய்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்கிற சரோஜா தேவியோட லவ் வேற. மேஜர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஜெனரல் மேனேஜர் திடீர்னு இறந்து போயிட்டதுனால அந்த GM போஸ்ட்டை மேஜர் தனக்கு தான் தருவாருன்னு அபார நம்பிக்கை வச்சிருக்காரு சிவாஜி அவர்கள். மேஜரும் அந்த பதவி சிவாஜி அவர்களுக்குன்னு தான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயினோட அப்பா தங்கவேலு ஒரு பண பைத்தியம். தன்னுடைய மகள் சிவாஜி அவர்களை காதலிப்பதை முதல்ல ஒத்துக்கிற அவரு சிவாஜி அவர்களை விட அதிக சம்பளம் வாங்குற தன்னுடைய மருமகனான வில்லன் நம்பியாருக்கு சரோஜா தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மனசு மாறிடுறாரு. ஏன்னா சிவாஜி அவர்களை விட நம்பியார் அதிக சம்பளம் வாங்குறாருன்னு. சிவாஜி அவர்களுக்கோ ப்ரொமோஷன் கிடைச்சா நம்பியாரை விட கூட சம்பளம் கிடைக்கும். சிவாஜி அவர்கள் ஆவலா காத்திருக்க அவர் எதிர்பார்த்த GM பதவி திடீர்னு அவருக்கு கிடைக்காம போயிடுது. ஏன் கிடைக்கலன்னு காரணமும் அவருக்கு தெரியல. ஆனா நடந்த விஷயமே வேற. தனக்கு வரவேண்டிய ஒரு கடன் பாக்கிக்காக மேஜர் GM பதவியை தன்னுடைய கம்பெனியில வேலை செய்கிற ராமதாஸுக்கு தர்றதா ஒரு பொய்யை சொல்லி ட்ரிக் பண்ணி ராமதாஸ் அப்பாவிடம் தனக்கு வரவேண்டிய கடனை வசூல் பண்ணிக்கிட்டு அப்புறமா GM பதவி ராமதாஸுக்கு இல்லை சிவாஜி அவர்களுக்குன்னு தான் சொல்லிடுறாரு. இது தெரியாத சிவாஜி அவர்களுக்கு மேஜர் மேல செம்ம கோபம் வந்துடுது. மேஜர் இப்படி தன்னை பழி வாங்கிட்டாரோன்னு ஃபீல் பண்ணுறாரு சிவாஜி. அவர் கோவத்துக்கு தூபம் போட்டு அவரை மேலும் உசுப்பேத்தி விட்டுடுறாங்க அவர் சிநேகிதங்க நாகேஷும் தேங்காய் சீனிவாசனும். திடுதப்புன்னு கோபத்தில் மேஜரை திட்டி ஒரு லெட்டர் எழுதி அதை மேஜருக்கு போஸ்ட் வேற பண்ணிடுறாங்க. லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சிவாஜி அவர்களை GM போஸ்ட்டை ஏற்றுக்க சொல்லி தந்தி அமைச்சிருக்காரு மேஜர். எப்படி இருக்கும் சிவாஜி அவர்களுக்கு? அப்பதான் அந்த ஐடியாவை சிவாஜி அவர்களுக்கு கொடுக்கிறாரு நாகேஷ். எப்படியாவது அந்த லெட்டரை மேஜர் கையில கிடைக்காம செஞ்சுட்டா அப்புறம் என்ன, அந்த லெட்டரை எப்படியாவது கைப்பற்றணும்னு சிவாஜி குரூப் பல முயற்சிகள் பண்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் தோல்விதான் கிடைக்குது. கடைசியில லெட்டர் மேஜர் கையிலையும் கிடைச்சிடுது. என்ன ஆக போகுதோ அப்படின்னு கடைசியில பார்த்தா அந்த லெட்டர்ல மேஜரை திட்டி எதுவுமே இல்லை. என்னடா இதுன்னு சிவாஜி அவர்கள் முழிக்க லெட்டரை எழுதின தேங்காய் சீனிவாசன் சிவாஜி நாகேஷுக்கு தெரியாம அந்த லெட்டரை மேஜரை திட்டாமல் நல்ல விதமாகவே மரியாதையுடன் எழுதியிருப்பது தெரிய வந்தது. இறுதியில எல்லாம் சுபமங்கலமாக முடிய ஹீரோயினை கரம் பிடிக்கிறாரு சிவாஜி அவர்கள். விறுவிறுப்பு மசாலாவுக்காக நம்பியார் போலி பால் பவுடர் டின் தயாரிக்கும் வில்லனா வந்து காதல்லையும் தொழில்லையும் சிவாஜி அவர்களுக்கு போட்டியா வந்து தொல்லைகள் கொடுத்து வில்லத்தனங்கள் பண்ணி இறுதியில் சிவாஜி அவர்களிடம் அடி வாங்கி கைதாகிறாரு. காலேஜ் படிக்கிற பையனாட்டம் சிக்குன்னு இருக்காரு சிவாஜி அவர்கள். சரோஜா தேவியை ஏமாற்ற பொய் மூக்கை போட்டுக்கொண்டு கலாய்க்கிறதுலையும் சரி, மேஜர் மேல வச்சிருக்கிற மரியாதையிலையும் சரி,
ஜிஎம் போஸ்ட் கிடைக்கலன்னு சட்டுன்னு சராசரி மனுஷனை போல கோபப்படுறதுலையும் சரி, போஸ்ட் பண்ண லெட்டரை எடுக்க முடியாமல் தோல்வியடையும் போதும் சரி, மேஜர் நல்லவர் அப்படின்னு தெரிந்து தான் செய்த தவறை நினைத்து வருந்தும் போதும் சரி, வில்லன் வலையில் சிக்கி இறுதியில் கோர்ட்ல கலக்கும் போதும் சரி, ரொம்ப இயல்பா நகைச்சுவையா பண்ணியிருப்பாரு அவரோட கேரக்டரை. அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்துல ஆர் கோவர்தனன் இசையமைப்பில் அமைந்த ஒரு சூப்பரான பாட்டு தான் மஞ்சள் முகமடியோ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.